ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூவி கூவி அழைக்கின்றனர் சிலர். அவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சில கூட்டணிகளை கூட்டி பெருக்கியவன் என்ற அனுபவத்திலே நான் அறிந்து கொண்டதை இங்கே அறிவிப்பதில் எனக்கு எல்லளவும் தயக்கமில்லை. தொகுதி பங்கீடு குறித்து பேசலாம் என்பார்கள். தொடர்பு கொண்டால் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக சொல்லுவார்கள். வாக்கு வங்கி பற்றி பேசலாம் என்பார்கள். வாருங்கள் என்றால் நான் இப்போது வங்கியில் கடன் கேட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதாக போக்கு காட்டுவார். ஆட்சியில் பங்கு தருவதாக சொல்லுவார்கள். பங்கு எங்கே, பதவி எங்கே என்று கேட்டால் இடிதாங்கியின் கையில் ஒரு சங்கை கொடுத்து தற்சமயம் இதை ஊதி கொண்டிருங்கள், இப்போது வந்து விடுகிறேன் என்று எஸ்கேப் ஆகிவிடும். இவர்களை நம்பி நம்பி என் தொண்டர்களையும் குண்டர்களையும் நான் அடகு வைத்தது போதும். பதவி என்பது ஒரு பானா காத்தாடி. சாதா நூலில் பறக்கும் போது பட்டம் உயர உயர பறக்கும். அதுவே மாஞ்சா காத்தாடி என்றால் மற்றவர்களை மாய். அதனால்தான் பதவி அரசியலில் இருந்து பலகாலம் ஒதுங்கி ஒட்டு திண்ணையில் ஒடுங்கி கிடந்தான் இடிதாங்கி. கைவசம் 1.5 ஓட்டை வைத்துக் கொண்டு ஒட்டு திண்ணையில் ஒடுங்குவது நியாயமா என்று லட்சக்கணக்கான தொண்டர்கள் கேட்டவாறே அதே திண்ணையில் தின்று உறங்கத் தொடங்கிவிட்டார். இடிதாங்கி தூங்கலாம், ஆனால் ஜனநாயகம் தூங்கிவிடக் கூடாது என்று சிறு பொறி சிறுமூளையில் கேள்விக்குறியை வரைந்தது. ஒட்டு திண்ணையில் முடங்கினால் ஓட்டு பண்ணையில் காட்டு நரியில் நுழைந்துவிடும் அபாயம் இருக்கிறது. இனி நாமே முதல்வர், நாமே அமைச்சர், இனி அரசியலில் புதிய கூட்டணி, சேர்ந்து பாட புதிய பாட்டணியும் உண்டு. அதே போல் உடன் வருபவர்களுக்கு பதவியும் உண்டு, பட்டாணியும் உண்டு என்று இப்போதைக்கு ஊளையிடுகிறது. சேருவோர் சேரட்டும், மனம் மாறுவோர் மாறட்டும். திட்டிய வரையெல்லாம் திரட்டியா கூட்டணி அமைக்கப் போகிறீர்கள் என்று என்னை கேள்வி கேட்கிறார்கள். வசைபாடியவரின் வாயால் நம்மை வாழ்த்த வைப்பதுதானே ராஜதந்திரம். அப்படி திட்டியவர்கள் நம்மை வேற்று மொழியிலா வெறுக்கத்தக்க வகையில் பேசினர். தாய்மொழியில் திட்டினால் தட்டாமல் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பதுதானே நமது பாரம்பரியம். அதனால்தான் இடிதாங்கியை நேற்று கூத்தாடி கழுத்தை அறக்கும் காத்தாடி என்றெல்லாம் குறை கூறியோரையும் சேர்த்தாட அழைக்கிறான் இந்த இடிதாங்கி. எங்களை ஏற்றுக்கொள்வோருக்கு மட்டுமே இனி அரசியல் எதிர்காலம், இல்லாவிட்டால் அரசியல் அவர்களுக்கு புதிர்காலம் என்று எச்சரித்து விடுகிறேன். நன்றி.